சூப்பர், இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. படிச்சு முடிச்சுட்டாவே வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க. படிச்சு வேலைக்கு போறதுலாம் அந்த காலம். இப்பெல்லாம் ஏமாத்தி பழைக்கிறது தான் இந்த காலம். நம்மளுக்குன்னு ஒரு இழிச்சு வாங்கி கிடைக்காம போகும். பார்த்துடலாம். ஒரு போர்டு சொல்லுங்க டாக்டர். போர்டு வைங்க. டாக்டர் போர்டு வைக்கிறது. உடல் நிலை குணமானால் 500 ரூபாய் மட்டும் தந்தால் போதும். அதுவே குணமாகவில்லை என்றால் 2000 ரூபாய் திரும்ப தரப்படும். சரிங்க டாக்டர். என்ன இன்னைக்குன்னு பார்த்து எந்த இழிச்சு வாயுமே கிடைக்க மாட்டானுங்களே, என்ன பண்ணலாம்? உடல்நிலை குணமானால் 500 ரூபாய் மட்டும் தரப்படும். அதுவே குணமாக 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். சிக்கிட்டாண்டா இழிச்சு வாயன் டாக்டர். போய் பார்க்கலாம். டாக்டர் டாக்டர். அப்பா இப்பதான் நம்மளுக்கு ஒரு பேச வந்துருவாங்க. வா தம்பி உட்காரு. சரிங்க. என்ன பாச்சு? டாக்டர் நாக்குல சுவையா தெரியலங்க டாக்டர். என்னது சுவையா தெரியலையா? ஆமாங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து வந்து தம்பி நாக்குல 2 சொட்டு விடுங்க. இதுதான் 10ஆம் நம்பர் மருந்தா? ரகல பாதாளமே தெரியுது. டாக்டர் டாக்டர் இது மருந்து இல்லைங்க டாக்டர், பெட்ரோலுங்க டாக்டர். இப்போ உங்களுக்கு சுவை வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு சுவை வந்துச்சா? எடுங்க 500 ரூபாய. ஏமாந்துட்டுமே. இந்தாங்க டாக்டர். இந்த டாக்டர் சும்மா விடக்கூடாது. நாம அவனை ஏமாத்தலாம்னு நினைச்சா இவன் நம்மளே ஏமாத்துறானே. திரும்பி வருவேன். இன்னும் 2 நாள் கழிச்சு வருவேன். 2 days later. டாக்டர் டாக்டர். வாப்பா தம்பி வந்து உட்காரு. என்னாச்சு உனக்கு? டாக்டர் எனக்கு ஞாபகமே இல்லைங்க டாக்டர். ஞாபகமே இல்லையா? ஆமாங்க நர்ஸ் அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து வந்து தம்பி நாக்குல. சரிங்க டாக்டர். டாக்டர் மினியும் நாக்கு சுவை இல்லைன்னு வரும்போது அந்த மருந்து தாங்க டாக்டர் விட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து எடுங்க 500 ரூபாய. ஏமாந்துட்டுமே. இந்த டாக்டர் சும்மாவே விடக்கூடாது. திரும்பி வருவேன். வராமலாம் போக மாட்டேன். சொல்லிட்டு விடு. 2 days later. டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்ட குறைந்த மாதிரி இருக்கு. வாப்பா தம்பி வந்து உட்காரு. என்னப்பா பிரச்சனை? கண் பார்வையே தெரியலைங்க டாக்டர். என்னது கண் பார்வை தெரியலையா? அதுக்கான மருந்து என்கிட்ட இல்லையே. இந்தா தம்பி உங்க 2000 ரூபாய். சரிங்க டாக்டர். டாக்டர் நீங்க 2000 ரூபாய் நினைச்சா 500 ரூபாய் நோட்டு தரீங்க. இப்போ உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா அப்போ எடுங்க 500 ரூபாய. இனிமேலுக்கு ஏமாத்தி பழைக்கிறது நாமளே உண்மையா உழைச்சு பழைக்கணும். அத்தான் நம்மளுக்கு காசு கையிலே நிற்கும். நன்றி வணக்கம்.